வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். இடைக்கால மக்களவை சபாநாயகராக பர்த்ருஹரி மஹதாப் பதவியேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்னும் நான் என்று மக்களவையில் முதல் முறையாக எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார் பிரதமர் மோடி. मैं नरेंद्र दामोदर दास मोदी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं ஜிஎஸ்டி அறிமுகமாகி 7 ஆண்டுகளாகும் நிலையில் அதன் குறைவான வரி விகிதங்களால் 140 கோடி இந்தியர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் பீகார் போல தனி இட ஒதுக்கீடு நீக்கப்படும் என முதலமைச்சர் கருத்து. பொருளாதாரம், சமூக மேம்பாட்டு தரவுகளை திரட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பதால் தான் மத்திய அரசை வலியுறுத்துவதாக விளக்கம். இன்று ஆளுநர் RN ரவியை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் விவகாரம் குறித்து MP MLAக்களுடன் சென்று புகார் மனு அளிக்க உள்ளதாக அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் பெரும் அசம்பாவிதம் சம்பவம் ஏற்பட்டது குறித்து காங்கிரஸ் கட்சி அமைதி காக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு JP நட்டா கடிதம். கள்ளக்குறிச்சி உயிர் பலிகள் குறித்து இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் வாய் திறக்காதது ஏன் என மத்திய அமைச்சர் L. முருகன் கேள்வி. சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் கடந்த பின்பும் முதலமைச்சர் நேரில் செல்லாதது ஏன் என்றும் கேள்வி. கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகிறது. தொடர்ந்து முதலமைச்சர் அங்கிருந்து ஒரு ஹெலிகாப்டரில் போனால் அரை மணி நேரம் தான் அல்லது 40 நிமிஷம் தான். இன்றைக்கு வரலும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கவில்லை. அதில் சந்திக்கிறதுக்கான எண்ணம் கூட இருக்கிற மாதிரி தெரியவில்லை. இண்டி கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஒரு போலியான சமூக நீதியை, ஒரு போலியாக அரசியல் அமைப்பை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் என்று ஒரு போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பட்டியலின மக்கள் கிட்டத்தட்ட 35 பேர் இறந்திருக்கிறார்கள். பட்டியலின மக்களுக்காக எப்போ பார்த்தாலும் நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி கொண்டிருக்கின்ற, சமூக நீதி பேசி கொண்டிருக்கின்ற திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும், திரு ராகுல் காந்தி ஆகட்டும், இன்றைக்கு வரலும் அந்த சம்பவத்திற்கு ஒரு கண்டனமாவது அல்லது வருத்தமாவது அல்லது அந்த கண்டோலன்ஸாவது தெரிவிக்கவில்லை. நடப்பு நிதியாண்டுக்கான முழு மத்திய பட்ஜெட் ஜூலை 23 அல்லது 24ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கும் நிலையில் பட்ஜெட் குறித்த ஆலோசனைகள் தீவிரம்.
அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட தினத்தை நினைவு கூர்ந்து பெங்களூருவில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்திரா காந்தியின் செயலுக்காக அவரது பேரன் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறி முழக்கம். குலதெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் என்று தாம் பேசியதாக சமூக வலைதளங்களில் போலியாக வெளியான செய்திக்கு ஆளுநர் மாளிகை மறுப்பு. தீய எண்ணத்துடன் போலி செய்திகள் மூலம் மக்களை தவறாக வழிநடத்தும் செயலை கடுமையாக கண்டிப்பதாகவும் அறிக்கை. இனி பாஜகவிற்கு ஆதரவில்லை என்று ஒடிஷா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பேச்சு. மக்களவையில் பாஜக ஒரு எம்பி கூட இல்லாத நிலையில் மாநிலங்களவையில் உள்ள 9 எம்பிக்கள் வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படுவார்கள் என்றும் அறிவிப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. MK தியாகராஜ பாகவதர் பிறந்த நாள் திருச்சி மாவட்டத்தில் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்றும் தகவல். VAOக்களின் பணி சுமையை குறைக்கும் விதமாக பெரிய ஊராட்சிகள் பிரிக்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் 3 நிரந்தர பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரண மையங்கள் அமைக்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் தகவல். உயர் அதிகாரிகளுடன் பல முறை கூட்டம் நடத்திய போதிலும் கள்ளச்சாராயத்தை தடுத்த முதலமைச்சர் தவறிவிட்டதாக EPS கருத்து. நகரின் மைய பகுதியில் அரசின் ஆதரவு இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்க முடியாது என்பதால் உயிரிழப்புகளுக்கு அரசே பொறுப்பு என்றும் விமர்சனம். கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய முதலமைச்சரை வலியுறுத்த வேண்டும். ஆளுநரிடம் முறையிட்டதாக அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. கள்ளுக்கடையை திறக்க அரசு இன்னும் ஏன் தயங்குகிறது என்று சீமான் கேள்வி. ஏழை தொழிலாளர்கள்தான் கள்ளச்சாராயத்தை நாடுவதாகவும் அதை தடுக்க டாஸ்மாகை மூடுவது மட்டுமே வழி என்றும் சீமான் பேச்சு. கள்ளுக்கடை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படின்னு இருக்க, நீ ஏன் கள்ளுக்கடை திறக்க மாட்ட? கள்ளு குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நாங்க போயிடுறோம். அப்படியே இப்படி போயிடுறோம். நாங்க ஊருக்கு சொல்லு. கள்ளு உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியல்ல அவ்வையும் அதிகமான கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாங்கன்னு. அது எங்க மரபு. பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, இவ்வளோண்டு அருகம் புளிச்சாரு, கோதுமை புளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிற. அது எவ்வளவு பெரிய மூலிகை, இயற்கையின் அருங்கூட. அதை குடிச்சிட்டு போறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான். கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல்லு. ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் ஃபேக்டரி. சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது. அங்க சரக்கு டாஸ்மார்க் வரதுல ஃபேக்டரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்ப இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா? எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சுன்னா 2 செம்பை குடிச்சான்னா 20 ரூபாய்க்கு 2 செம்பை குடிப்பான். அதிகபட்சமான ஒரு வடை, சுண்டல், இது ஏதாவது ரத்த பொரியல், இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்க பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட் இங்க மிடாஸ் இருக்கு, அங்க பெரிய 2 எல்லாருக்கும் இருக்கு. அம்மா கனிமொழியாருக்கு பேசுனதே இருக்கு. நாங்க ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்க திமுகவிலே அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும், டாஸ்மார்க் மூடப்படும். கல்வராயன் மலையை சுற்றுலா தலமாக்கி கள்ளச்சாராய மலை எனும் அழைக்கப்படும் நிலையை மாற்ற வேண்டும் என MLA ஈஸ்வரன் சட்டசபையில் கோரிக்கை. நிதி நிலைக்கு ஏற்ப கல்வராயன் மலைப்பகுதியை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராமச்சந்திரன் பதில்.
மாநகராட்சி விரிவாக்க பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் எல்கேஜி, யுகேஜி வகுப்புகளை தொடங்குவதற்கும் கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. காலநிலை மாற்றத்தால் திடீரென பெய்யும் அதிக மழை பொழிவை கருத்தில் கொண்டு மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணிகளை டிசம்பர் மாதத்திற்கு பதிலாக ஜூன் மாதம் முதலே துவங்க சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு. நாகையில் அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை போட போலீசார் அனுமதிக்காததால் காரை மேடையாக்கி உரையாற்றிய OS மணியன். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோவில் தேரோட்டத்திற்காக தேரின் மேல் கலசம் வைக்கும் பணியின் போது தேர் சரிந்து விழுந்ததில் கீழே நின்றிருந்த முதியவர் ஒருவர் உயிரிழப்பு. மேலும் 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே சொத்து தகராறில் தந்தையை கார் ஏற்றி கொலை செய்ததாக மகன் கைது. தோட்டத்திற்கு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது காரை ஏற்றி கொலை செய்ததாக போலீசார் தகவல். கோவை, சேலம் மற்றும் பர்கூர் அரசு பொறியியல் கல்லூரிகளில் AI மற்றும் ரோபாட்டிக்ஸ் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என உயர்கல்வித்துறை அறிவிப்பு. கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது அம்மாநில சட்டமன்றம். மலையாள உச்சரிப்பை ஆங்கிலத்திலும் கொண்டு வருவதற்காக மாற்றம் செய்யப்படுவதாக பினராயி விஜயன் கருத்து. கேரளாவில் +1 வகுப்பில் சேர பள்ளிகளில் நிலவும் இடப்பற்றாக்குறையை கண்டித்து கேரள மாணவர் சங்கம் போராட்டம். திருவனந்தபுரத்தில் போராடிய மாணவர்கள் மீது தண்ணீர் பீச்சி அடித்து கலைத்த போலீசார். ஹஜ் பயணத்தின் போது 1301 பேர் பலி. இந்த ஆண்டு ஹஜ் பயணத்தின் போது 1301 பேர் உயிரிழந்ததாக சவுதி அரேபிய அரசு அறிவிப்பு. இறந்தவர்களின் 83% பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள உடல் ரீதியாக தகுதி இல்லாதவர்கள் என தகவல். அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு எதிரான நோட்டீஸ்களை ட்ரோன்கள் மூலம் தென்கொரியா அனுப்பியதற்கு பதிலடி. புழு, பூச்சி, குப்பை கூலங்களை தொடர்ந்து மனித கழுவை கொண்ட ராட்சத பலூன்களை தென்கொரிய எல்லைக்குள் அனுப்பிய வடகொரியா. சர்வதேச T20 போட்டிகளில் 200 சிக்சர்கள் விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்த ரோஹித் சர்மா. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான சுற்றுப்பயணத்திற்கு இந்திய அணியின் கேப்டனாக சுப்மன் கில் நியமனம். சர்வதேச T20 போட்டிக்கான இந்திய அணியில் முதல் முறையாக இடம்பெற்ற ரியான் பராக், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் மற்றும் துஷாரா தேஷ்பாண்டே. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான சுற்றுப்பயணத்திற்கான இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர், நடராஜன், வருண் சக்கரவர்த்தி மற்றும் சாய் சுதர்ஷன் இடம்பெறவில்லை. உலகக்கோப்பை T20 தொடரில் இந்தியா, ஆஸ்திரேலியா இடையேயான போட்டி. ஆஸ்திரேலிய அணியை 24 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. நடிகர் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.